கொடுக்காப்புளியினுடைய அற்புதமான நன்மைகள் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த காலகட்டத்துக்கு கொடுக்காப்புளியினுடைய நன்மைகளை நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கொடுக்காப்புளி அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது நம்மளுடைய பள்ளி பருவம் தான், அதுவும் 90's கிட்ஸு. ஏன்னா நம்மளுடைய பள்ளி பருவத்தில் அப்படி ஸ்கூலுக்கு ஓரமாக போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு ஆயா கடையில் நின்று 50 பைசா இல்லைன்னா ₹1 கொடுத்தாலே போதும், நிறைய அள்ளி தருவாங்க. அதனுடைய சுவை பார்த்தீங்கன்னா இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு எல்லாமே கலந்துருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லீவ் விட்டாலே போதும், அந்த கொடுக்காப்புளி மரத்துக்கு அடியில் தான் நம்மளுடைய பசங்களே உட்காந்துருப்பாங்க. அதை அடித்து சாப்பிட்றதுனுடைய சுவையே ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே நினைச்சாலும் இன்னைக்கு நமக்கு திரும்பாது. ஆனால் இன்னைக்கு இதனுடைய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சு பேக்கெட்டில் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை இப்போ நம்ம அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு அதிகப்படியான மருத்துவ குணங்கள் நிறைந்த கொடுக்காப்புளியினுடைய மருத்துவ குணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. கொடுக்காப்புளியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B1, B2, B16, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், சோடியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் இருக்கு. இந்த கொடுக்காப்புளியை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நல்ல பழுத்த பழமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ரோஸ் கலர்ல இருக்கும். இதை நீங்க வாங்கிட்டு வந்து கூட வச்சுக்கிட்டா கூட வீட்டில் பழுத்துரும், 2-3 நாளே பழுத்துரும். ஏன்னா மரத்துல இருந்துச்சுன்னா அந்த கிளி பறவைகள்லாம் இதனுடைய சுவையை ரொம்ப பிடிச்சு போய் உடனே கொய்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முன்னாடியே பறிச்சிருவாங்க. இப்போ இது உள்ள இப்படி நீக்கினீங்களா, புளி மாதிரி தான் இப்படி நீக்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ் கலரில் வெள்ளை கலரில் இப்படி வரும். அதை உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருப்பு விதையை நீக்கிட்டு அந்த வெள்ளை கலர் ரோஸ் கலரில் இருக்கலையே அதை அப்படியே நம்ம சாப்பிட்ற வேண்டியதான். இதை நீங்கள் உங்களுக்கு எப்போ சீசன் டைமில் கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த இதை மட்டும் அந்த விதையை நீக்கிட்டு இந்த வெள்ளை கலரில் இந்த ரோஸ் கலரில் இருக்கலையே இதை மட்டும் நிழலில் உலர்த்திக்கணும். நிழலில் உலர்த்திட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேனில் குழச்சி சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது என்னென்ன மருத்துவ பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். தேன்ல கலந்து சாப்பிட முடியாதவங்க தண்ணீர்ல கலந்து சாப்பிடலாம். அது மாதிரி அதாவது ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கலந்து சாப்பிடும்போது நான் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே உங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதாவது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய தேவையான விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் உடல்ல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா வலுப்படுத்தும். கொடுக்காப்புளி சாப்பிடும்போது காற்றினால் பரவக்கூடிய அந்த வைரஸ், தொற்று நோய் கிருமிகள் நம்மளை தாக்காது. அடுத்ததான் பித்தப்பை கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கொடுக்காய் புளியினை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது பித்தப்பைகளில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் முற்றிலுமாக கரைந்து வெளியேறிடும். அது மட்டும் இல்லாம கல்லீரலை பாதிக்கக்கூடிய மஞ்சள் காமாலை, மலேரியா போன்ற வைரஸ் நோய்களிலிருந்தும் நம்மளை ரொம்ப எளிதா பாதுகாக்கும். அடுத்ததா கொடுக்காப்புளியில அதிகமான பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் இருக்கு. இது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் மற்றும் பற்களுக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும். அதாவது உடல்ல ஏற்பட்ட உட்காயங்கள் விரைவில் ஆற்றக்கூடிய தன்மையும் இதற்கு இருக்கு. அதோடு வாத நோயினால் உண்டாக்கக்கூடிய கீழ்வாதம், மூட்டு தேய்மானம், மூட்டு வலி போன்ற பிரச்சனையினால் மிகவும் அவஸ்தைப்படுறவங்களுக்கு இது நல்ல ஒரு சிறந்த அருமருந்தா இருக்கும். அடுத்ததா கொடுக்காப்புளி பற்கள்ல ஏற்படக்கூடிய அந்த இரத்த கசிவு, பல் வீக்கம், பல்வலி போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்யும். அடுத்ததா கொடுக்காப்புளியில எண்ணற்ற நார்ச்சத்துக்கள் இருக்கு. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றி உடலை நல்ல ஸ்லிம்மா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. குறிப்பாக உடல்ல இருக்கக்கூடிய அந்த LDL என்ற கெட்ட கொழுப்பை நீக்கி நல்ல கொழுப்புகளுடைய அளவை அதிகரிக்க செய்யும். உடல் எடை குறைவதோடு மட்டும் இல்லாம கொழுப்புகளுடைய அளவும் நம்ம உடம்புல சீராக இருக்கும். அடுத்ததா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தயங்காம இந்த கொடுக்காப்புளியை சாப்பிட்டுட்டு வரலாம். டைப் 2 சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கொடுக்காப்புளியை சாப்பிட்டு வரும்போது ரத்த சர்க்கரையினுடைய அளவானது சீராகவே இருக்கும். அடுத்ததா செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரணம், வயிறு உப்புசம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையினால் அவஸ்தைப்படுறவங்க இந்த கொடுக்காப்புளியை சாப்பிட்டுட்டு வரும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பல சத்துக்கள் குடலினுடைய உட்பகுதியில் உள்ள கழிவுகளை அகற்றி தீராத குடற்புண்களையும் மாற்றும். அஜீரண கோளாறு, வயிறு உப்புசம் இது எல்லாத்தையுமே சரி செய்யும். அடுத்ததா தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்ணினால் ஏற்படக்கூடிய அந்த வலி எல்லாத்தையுமே இந்த கொடுக்காப்புளி சாப்பிட்றதுனால சரியாகும். அடுத்ததா கொடுக்காப்புளியில் உள்ள ஏராளமான சத்துக்கள் உடலினுடைய புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கும். குறிப்பாக பிராஸ்டேட் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்படக்கூடியது இந்த கொடுக்காய் புளி. இன்னைக்கு மருத்துவ உலகத்துக்கே சவால் விடக்கூடியது இந்த புற்றுநோய். ஆனா இந்த புற்றுநோயை ரொம்ப எளிதாக சரி செய்யக்கூடிய தன்மை எல்லாமே இந்த கொடுக்காய் புளியில இருக்கு. கொடுக்காய் புளி நம்மளுடைய உடலுக்கு மட்டும் இல்லைங்க, அழகு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். கொடுக்காப்புளியினுடைய விதை நெய், அதாவது உள்ள கருப்பு அந்த விதை மாதிரி இருக்கு இல்லையா, அதை நல்ல மை போல நல்ல தண்ணி விட்டு அரைச்சிக்கிங்க. அதை பருக்கள், கருவளையம், தேமல், கருந்திட்டு, முகச்சுருக்கம் இருக்கிற இடத்துல தொடர்ந்து தடவிட்டு வரும்போது இது எல்லாமே சரியாயிடும்.
சருமமும் நல்ல பளபளன்னு மின்ன ஆரம்பிக்கும். முகத்துல தோல் சுருக்கங்கள் இருந்தாலும் சரியாகிடும். இந்த அளவுக்கு அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கொடுக்கா புளியினை நாமளும் இனிமே பயன்படுத்துவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன், பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு மறக்காம பகிருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.